Hello friends, JEE mains 23 la ketta or question. Let f of x and g of x be two polynomials of degree 2 and 1 respectively. என்ன சொல்லிருக்காங்க அப்படினா f of x and g of x னு ரெண்டு polynomial இருக்கு. அதுல f of x வந்து quadratic polynomial, g of x வந்து linear polynomial because அதோட டிகிரி வந்து ஒண்ணுக்கு 2 னும் ஒண்ணுக்கு 1 னும் சொல்லிருக்காங்க respectively. If f composition g of x is equal to 8x square minus 2x, அதாவது அதோட composition கொடுத்திருக்காங்க அப்படினா f composition of g of x வந்து 8x square minus 2x அப்படிங்கிறது givenல கொடுத்துட்டாங்க. And the g composition of f of x is equal to 4x square plus 6x plus 1 அப்படிங்கிற பாலினாமியல் கையில கொடுத்தாங்க. Then the value of f of 2 plus g of 2 is equal to what அப்படிங்கிற ஒரு numerical value problem தான் இது. அதாவது f of 2 and g of 2 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ எனக்கு given பாருங்க f of g of x, அதாவது f composition g கொடுத்திருக்காங்க and g composition f கொடுத்திருக்காங்க. பட் f of x உம் g of x உம் கொடுக்கல. பட் அது என்னன்னு சொல்லிட்டாங்க, f of xங்கிறது ஒரு quadratic polynomial, g of xங்கிறது ஒரு linear polynomial. சரி ஓகே, நான் என்ன பண்ண போறேன், f of xங்கிற ஒரு quadratic polynomial கையில எடுத்துக்கிறேன். அதாவது ax² plus bx plus c அப்படிங்கிற ஒரு general polynomial எடுத்துக்கிறேன். g of xங்கிறது linear polynomial, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் dx plus e அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், f composition g கண்டுபிடிக்க போறேன். அப்படினா என்ன அர்த்தம், f க்குள்ள g ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ instead of x I can going to substitute the values. So f composition g of x என்ன இருக்குதுன்னா a into dx plus e the whole square plus b into dx plus e plus c. இதை expand பண்ணும்போது a into d squared x square plus e square plus 2e dx plus இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா pdx plus pe plus c அப்படின்னு கிடைச்சிருக்கு. So இந்த x squared x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி வருது அப்படின்னா டேர்ம்ஸ் வந்து ad squared x squared, அதாவது ad squared x squared and 2ade plus bd times of x. இது x ஓட கோஎஃபிஷியன்ட், ae square plus be plus c அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். சோ அதுதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா f composition g of x அப்படின்னு கிடைச்சிருக்கு. நான் கன்சிடர் பண்ண பாலினாமியல்ஸ் இருக்கு. இரண்டாவது என்ன பண்ண போறேன், g composition f of x கண்டுபிடிக்க போறேன். அதாவது g of x ல f of x கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா d times ax square plus bx plus c plus e அப்படின்னு இருக்கு. சோ இந்த d உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படினா ad x square plus bdx plus dc plus e அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுலயும் நான் என்ன பண்ணிருக்கேன், x square ஓட கோஎஃபிஷியன்ட் தனியா, x தனியா, கான்ஸ்டன்ட் தனியா பிரிச்சேன். சோ ஓகே, இப்போ நான் கம்பேர் பண்ண போறேன். என்னோட given பாலினாமியல் பாருங்க, g composition f of x என்ன கொடுத்திருக்காங்க, 4x square plus 6x plus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 4x square plus 6x plus 1. இதையும் இந்த பாலினாமியலையும் கம்பேர் பண்ணும்போது ad ஓட வேல்யூ வந்து 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு and bd ஓட வேல்யூ வந்து 6 னு கிடைக்குது, dc plus e ஓட வேல்யூ வந்து 1 னு கிடைச்சிருக்கு. சோ இந்த ரெண்டு பாலினாமியலையும் கம்பேர் பண்ணி நான் இந்த டேட்டாவை எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் பாலினாமியல் இருக்கு இல்லையா, ad ஸ்கொயர் ஓட வேல்யூ வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 8. ad ஸ்கொயர் ஓட வேல்யூ வந்து 8. சோ அப்ப இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்றேன். ad ஓட வேல்யூ 4 னா ad ஸ்கொயர் ஓட வேல்யூ 8. சோ இத கொண்டு வந்து இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா d ஓட வேல்யூ 2 னு கிடைச்சிருக்கு. சோ ஒரு வேரியபிள் நான் கண்டுபிடிச்சிட்டேன், d 2. இத எடுத்துட்டு போய் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். d க்கு பதிலா 2 போட்டோம்னா டிவிஷன்ல போகும், b ஓட வேல்யூ 3 னு கிடைச்சிருக்கு. சோ இரண்டாவது ஆன்சர் என் கையில கிடைச்சிருக்கு, b 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ இந்த ரெண்டு வேல்யூவை நான் கையில வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன் அப்படினா இந்த ad 4 னா எனக்கு தெரியும், ad 4 நான் d ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டேன் 2 னு. அப்ப a 2 னு எனக்கு கிடைச்சிருக்கு. சோ easily I can find the a value, b value and d value. இத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படினா இதோட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ண போறேன். 2ade plus bd இது வந்து இரண்டாவது கோஎஃபிஷியன்ட் இல்லையா, அதாவது -2. சோ இத எடுத்து போய் இங்க எடுத்து எழுதி வச்சிருக்கேன். சரி -2. இப்போ இதுல எனக்கு எதெல்லாம் தெரியும் அப்படினா a தெரியும், d தெரியும், b தெரியும், d தெரியும். இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப என்ன ஆகும், a வந்து 2, d வந்து 2, 2 into 2 into 2 8e plus இது வந்து 2 into 3 6 is equal to -2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ இந்த 6 அந்த பக்கம் போனா -6 ஆகும், it becomes -8. அப்ப 8e is equal to -8 னா e is equal to -1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ e ஓட வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும், நமக்கு இன்னொரு அன்னோன் கண்டுபிடிக்க வேண்டியது c. அப்ப இன்னொரு கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, dc plus e is equal to 1 அப்படின்னு நமக்கு தெரியும். dc plus e is equal to 1. சோ d ஓட வேல்யூ 2, c தெரியாது, e ஓட வேல்யூ -1. இந்த -1 அந்த பக்கம் போனா +1 ஆகும். 2c is equal to 2, c is equal to 1. சோ எனக்கு தேவையான a b c d e இந்த அஞ்சு அன்னோன்ஸையும் கண்டுபிடிச்சா எனக்கு அந்த பாலினாமியல் கிளியரா கையில வந்துருது. எப்படின்னா f of x அப்படிங்கிறது a ஓட வேல்யூ 2 இல்லையா, a is 2. அப்ப 2x squared plus b is 3, 3x plus c is 1. சோ இந்த பாலினாமியல் எனக்கு கிளியரா கையில கிடைச்சிருச்சு. g of xங்கற பாலினாமியல் d வந்து 2, 2x minus 1 அப்படின்னு கிடைச்சிருச்சு.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் f of x என்ன g of x என்னன்னு ஃபைண்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னன்னு பாருங்க, f of 2 and g of 2 ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள், நான் x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே வந்துடும். இங்க x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் 4 ஆகும். 4 into 2 8 plus 6 plus 1 6 8 plus 6 plus 1 னா 15 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன வருது, 2 into 2 4 4 minus 1 3 னு வருது. ஸோ இந்த ரெண்டு ஆன்சரையும் ஆட் பண்ணோம்னா f of 2 plus g of 2 ஓட வேல்யூ is equal to 18. இதுதான் இதோட ஆன்சர். இது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ ப்ராப்ளம், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இதை நான் ரொம்ப லென்த்தி ப்ராசஸாக பண்ணியிருக்கேன். இதை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷார்ட்கட்லையும் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, நம்ம கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் வச்சு இதை ஈஸியாக ஷார்ட்கட் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக நான் இதை டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ நம்ம கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணிட்டு I'm going to find the value of f of 2 and g of 2 is equal to 18. Thank you everyone.